வந்து எஸ்ஜிஏல மெயின் திங். பிஜின்றது வந்து என்னன்னா ப்ரோக்ராம் குளோபல் ஏரியா. இப்போ எஸ்ஜின்றது வந்து காமன் ஃபார் ஆல் யூசர். இப்போ இந்த 2 யூசர் இருக்காங்க. இந்த 2 யூசரும் ஒரே எஸ்ஜியை தான் யூஸ் பண்றாங்க. ஒரே இன்ஸ்டன்ஸ். அந்த இன்ஸ்டன்ஸ் மூலியமா இந்த எஸ்ஜியை யூஸ் பண்றாங்க. ஒரு எஸ்ஜிஏ. ஆனா அந்த பிஜின்றது வந்து ஒவ்வொரு யூசருக்கும் தனி பிஜிஏ கிரியேட் ஆகும். ஒவ்வொரு யூசருக்கும் தனி பிஜிஏ கிரியேட் ஆகும். இந்த பிஜின்றது என்ன நம்ம இங்க சொல்றோம்? பிஜின்றது வந்து சாரி இங்க இருக்குது இருக்கா. பிஜிஏல வந்து ப்ரோக்ராம் குளோபல் ஏரியா. அதில் என்னென்ன இருக்குது? செஷன் இன்ஃபர்மேஷன் இருக்குது, கர்சர் இன்ஃபர்மேஷன், சார்ட் ஏரியா, ஸ்டாக் ஸ்பேஸ். இந்த செஷன் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஒரு யூசர் வந்து எப்போ எத்தனை மணிக்கு லாகின் ஆகுறாரு, எத்தனை மணிக்கு லாக் ஆஃப் ஆகுறாரு, எத்தனை மணி நேரம் வந்து லாகின்ல இருந்தார், அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணுறது இந்த ஏரியா தான். இந்த கர்சர் இன்ஃபர்மேஷன்றது ஒன்றும் இல்லை. இந்த கர்சர் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ அவங்க யூஸ் பண்ணுற கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நான் ஒரு சிஸ்டமில் லாகின் பண்ணுறேன், ஹிஸ்ட்ரின்னு ஒன்று டைப் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். நான் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அது எல்லாமே காட்டும். ஆனால் இன்னொரு யூசர் இருக்கார், அவர் ஹிஸ்ட்ரின்னு டைப் பண்ணுறாரு, நான் என்னென்ன கமெண்ட் யூஸ் பண்ணேன் அதெல்லாம் வந்து அவருக்கு காட்டாது. இப்போ புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போது அந்த யூஸ் பண்ண கமாண்ட் இன்ஃபர்மேஷன், நீங்களாம் என்னென்ன கமாண்ட் யூஸ் பண்ண, என்னென்ன கியூரியெலாம், எக்ஸ்கியூஎல் கியூரியெல்லாம் யூஸ் பண்ணீங்க, இந்த யூசர் என்னென்ன யூஸ் பண்ணாருன்றதெல்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கும். அதனால தான் பிஜின்றது செப்பரேட் ஃபார் ஆல் த யூசர். இவர் யூஸ் பண்ணுற என்னென்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறது இதில் சேவ் ஆகும். கர்சர் இன்ஃபர்மேஷன் சேவ் ஆகும். இந்த ராம் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணார், சீக்வல் கமெண்ட்லாம் யூஸ் பண்ணார், அதெல்லாம் வந்து இவருடைய பிஜியில் கர்சர் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகும். சார்ட் ஏரியான்றது வந்து யூஸ்வலாக வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்து நம்ம சார்ட் பண்ண யூஸ் ஆர்டர் பை அவுட்புட்டை சார்ட் பண்ணுவோம் இல்லையா, குரூப் பை, ஆர்டர் பை, வேறு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணனா அதனுடைய வேல்யூஸ்லாம் வந்து அந்த சார்ட் ஏரியாவில் தான் ஸ்டோர் ஆகும். ஸ்டாக் ஸ்பேஸ் வந்து எப்படின்னா, இது வந்து எந்த மாதிரி வேல்யூஸ் தேவை பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செலக்ட் வேர் நேம் ஈக்குவல் டு, ஸோ இதை கொடுத்தீங்கன்னா இந்த டேபிளில் குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய டீட்டெயில் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அது அவுட்புட் கொடுக்கும். இது கொடுத்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஓகே. பட் இதே வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த குமாருக்கு பதிலாக இங்கே ஒரு ஆம்பர்சன்ட் நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் இங்கே மெயினு. இந்த ஆம்பர்சன்ட் நேம் இப்படின்னு கொடுத்து நான் என்ட்ரு பண்ணனா அவுட்புட் என்ன காட்டுன்னா, நேமை டைப் பண்ண சொல்லும். நீங்கள் நேமை டைப் பண்ணுங்கள், யார் நேம்னு டைப் பண்ணுங்கள், அந்த நேமுக்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன்னா அது நம்ம இன்புட் கொடுத்தா அவுட்புட்டுக்கு நம்மகிட்ட கேட்கும். ஸோ நம்ம வந்து இப்போ என் நேம் அப்படின்னு போட்டுற தனியாக கொடுத்தேன்னா அந்த வேல்யூவை காட்டும். அப்போ நான் ரைட்டாக கொடுத்தனோ ராங்காக கொடுத்தனோ அப்போ அந்த வேல்யூவை காட்டும். அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இந்த ஸ்டாக் ஸ்பேஸில் தான் கிரியேட் ஆகும். இந்த பைண்ட் வேல்யூலாம், இதெல்லாம் வந்து பைண்ட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இந்த பிஜியோட வேலை. இந்த அதான் சொன்ன மாதிரி இந்த பிஜின்றது வந்து எல்லா யூசருக்கும் டிஃப்ரெண்ட் பிஜி இருக்குது. ஸோ இதுதான். அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸை விட்டுட்டேன். ஆமாம், இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. இதுதான் டேட்டாபேஸ். இந்த கீழே இருக்கிறது டேட்டாபேஸு. நான் அங்கே தனியாக போட்டிருக்கேன், பட் இது இந்த டயக்ராமுக்கு தனியாக புரியுறமுன்ட்டு போட்டேன். ஸோ இது டேட்டாபேஸ். ஸோ இங்கே இருக்கிறது தான் நான் இங்கே ஃப்ளோ சார்ட் போடணும், பட் நான் இங்கே புரியணுன்றதை இங்கேயே வரைஞ்சி காட்டிட்டேன். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே தனியாக ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் இன்ஸ்டன்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்போயே வந்து மெமரி ஸ்ட்ரக்சர் அலர்ட் ஆகிடும், பேக்ரவுண்ட் ப்ராசஸும் சைமல்டேனியஸாக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த நான் சொன்ன எஸ்ஜிஏ பிஜிஏக்கும் இந்த ஹார்ட் டிஸ்க்குக்கும் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிறது இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான். இப்போ இந்த பிமான் ஒன்று இருக்குது. பிமான், எஸ்மான், லாக் ரைட்டர், டிபி ரைட்டர், செக் பாயிண்ட். ஃபஸ்ட்டு இந்த 5 தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிமான் அப்படின்னா ப்ராசஸ் மானிட்டர். பிமான்னா ப்ராசஸ் மானிட்டர். இப்போ என்னென்ன ப்ராசஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது, கரண்ட்டாக என்னென்ன ப்ராசஸ் ஆக்டிவில் இருக்குது, என்னென்ன ஐடியலாக இருக்குது, அதை வந்து மானிட்டர் பண்ணுறது அதோட வேலை. இப்போ ஏதாவது ரொம்ப நேரம் ஐடியலாக இருந்துச்சுன்னா அதை கில் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக.
இதுதான் அதனுடைய வேலை. எஸ்மோன்றது வந்து இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரிக்காக யூஸ் பண்ணுறது. அது நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் ரெக்கவரி பண்ணும்போது நான் கிளியராக சொல்கிறேன். எஸ்மோன்றது சிஸ்டம் மானிட்டர். டிபி ரைட்டர் தான் அதில் சொன்னேன். டேட்டாபேஸ் பஃபரில் இருந்து டேட்டா பிளாக்குக்கு வந்து ரைட் பண்ணுறதுக்கான வேலையை பார்க்குறவர் வந்து டிபி ரைட்டர் தான் பார்ப்பாரு. லாக் ரைட்டர், நான் சொன்ன லாக் ரைட்டர் ரீடு லாக் பஃபரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை ரீடு லாக் ஃபைலுக்கு, எங்கே இருக்குது ரீடு லாக் ஃபைல், தோருக்கு பாருங்கள் ரீடு லாக் ஃபைல், இங்கே இருக்குது ரீடு லாக் ஃபைல். இந்த டேட்டாபேஸ் பஃபரில் இருக்கிறத ரீடு லாக் பஃபரில் இருக்கிறத இந்த ரீடு லாக் ஃபைலுக்கு மூவ் பண்ணும் அந்த இன்ஃபர்மேஷனை. அதுதான் இந்த லாக் ரைட்டருடைய வேலை. அப்புறம் செக் பாயிண்ட். இந்த செக் பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த டேட்டாபேஸ் ரைட்டரையும் இந்த லாக் ரைட்டரையும் வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும். உன் வேலையை கரெக்டாக பாரு, அந்த பாரு, இதை பாரு. அது ஒரு இது நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இங்கே ஆப்டிமைசர்னு ஒரு ஒர்க் ஆகுதுன்னு சொன்னான்ல, அவர் தான் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு வந்து ப்ராசஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கிறதுக்கு அவர் தான் எல்லா வேலையும் அங்கே பார்த்துட்டு இருப்பாரு சொல்ல. அதேமாதிரி இவங்க 2 பேரையும் ஃபாஸ்ட்டாக அந்த ப்ராசஸ் பண்ணுற வேலையை இவர் தான் செக் பாயிண்ட் தான் பார்த்துட்டு இருக்கும். சிம்பிள் பேக்ரவுண்ட் ப்ராசஸ். இது வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான் வந்து சேம் சைமல்டேனியஸாக வந்து ரெண்டுத்துக்கும் வந்து இன்டர்மீடியட்டாக வந்து ஒர்க் ஆகும். டேட்டாபேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அது உங்கள் ஹார்ட் டிஸ்க்னு சொல்லியிருந்தேன். இந்த ஹார்ட் டிஸ்கில் டேட்டாபேஸில் ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பி ஃபைல், எஸ்பி ஃபைல், கண்ட்ரோல் ஃபைல், ரீடு லாக் ஃபைல் அண்ட் ஆர்கேவ் ஃபைல். இந்த பி ஃபைல்ன்றது வந்து பி ஃபைல் அண்ட் எஸ்பி ஃபைல். அதில் வந்து எஸ்பி ஃபைல்ன்றது பைனரி ஃபைல், பி ஃபைல்ன்றது டெக்ஸ்ட் ஃபைல். உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னா இது இந்த ஃபைலோட வேலையே அதுதான். இந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் ஆகும்னா இந்த ஃபைல் கான்ஃபிகரேஷன் இருந்தால் தான் வந்து அந்த இன்ஸ்டன்ஸே ஸ்டார்ட் ஆகும். கண்ட்ரோல் ஃபைல்ன்றது வந்து உங்களோட இந்த டேட்டாபேஸோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் தான் இருக்கும். அது வந்து ஒரு ஹார்ட் ஆஃப் டேட்டாபேஸ்னால் சொல்லலாம். எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கண்ட்ரோல் ஃபைல் தான் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோல் ஃபைல் இல்லாட்டினா வந்து டேட்டாபேஸ் அப் ஆகாது, மவுண்ட் ஆகாது. இந்த ரீடு லாக் ஃபைல், ஆர்கேவ் ஃபைல்லாம் முன்னாடியே பார்த்துட்டோம். நான் சொன்னேன் இல்லையா ரீடு லாக் ஃபைல். ஸோ அப்டேட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சேவ் பண்ணி வைக்கிற ஏரியா. ஆர்கியூ லாக் ஃபைல் வந்து இந்த ரீடு லாக் ஃபைலோடைய காப்பியை தான் வந்து ஆர்கியூ லாக் ஃபைல் வச்சுருக்கு, வேறு எதுவும் இல்லை. இதுதான் வந்து இந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஹார்ட் டிஸ்கில் அண்ட் டேட்டாபேஸில். இதில் வந்து லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது. லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் நத்திங் பட் இதில் டேபிள் ஸ்பேஸு, செக்மெண்ட், எக்ஸ்டெண்டட் டேட்டா பிளாக் அப்படின்னு இருக்குது. இதை நான் எனக்கு புரிஞ்ச ஐடியாவில் சொல்கிறதுனா, அது எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சிஸ்டம் இருக்குது, சிஸ்டமில் இது ஒரு டி ட்ரைவ் இருக்குது. இந்த டி ட்ரைவை தான் நம்ம டேபிள் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இந்த டி ட்ரைவ் தான் டேபிள் ஸ்பேஸ். இந்த டேபிள் ஸ்பேஸ்க்குள்ளே என்ன இருக்குது, செக்மெண்ட் கிரியேட் பண்ணலாம். செக்மெண்ட்ஸ். இந்த செக்மெண்ட்டுக்குள்ள எக்ஸ்டெண்ட், ஐ கேன் கிரியேட் என் நம்பர் ஆஃப் எக்ஸ்டெண்ட். இந்த எக்ஸ்டெண்ட்டுக்குள்ள ஐ கேன் கிரியேட் டேட்டா பிளாக். இதுதாங்க ஸ்ட்ரக்சர். இதுதான் இங்கே நான் சொல்லியிருக்கேன் அந்த டிராயிங்கில். ஸோ டேபிள் ஸ்பேஸு, செக்மெண்ட்டு, எக்ஸ்டெண்ட்டு, டேட்டா பிளாக். ஸோ நம்மளோட இந்த டிரைவ்ன்றது தான் வந்து டேபிள் ஸ்பேஸாக வச்சுக்குவோம். இந்த டேபிள் ஸ்பேஸ்க்குள்ளே ஐ எம் கிரியேட்டிங் ஒன் செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே ஐ கேன் கிரியேட் எ நம்பர் ஆஃப் எக்ஸ்டெண்ட். அந்த எக்ஸ்டெண்ட்டுக்குள்ளே டேட்டா பிளாக் இருக்கும். அந்த டேட்டா பிளாக்ல தான் வந்து உங்களுடைய டேட்டா பிளாக் எங்கன்னா இருக்கும், டேட்டா பிளாக்குள்ள ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் இருக்கும் டேட்டா பிளாக்குள்ள. இந்த பிளாக்ல தான் வந்து உங்களுடைய டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆகும். அப்போ டிஃபால்ட் டேட்டா பிளாக் சைஸ் பார்த்தீங்கன்னா 8 KB. டிஃபால்ட் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா this is the format. This is how data will be storing. Table space, segments, extend, அதுக்குள்ள டேட்டா பிளாக்ல என்ன இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அங்கே தான் வந்து உங்களுக்கு உங்களுடைய டேட்டா ஸ்டோர் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஆர்க்கல் டேட்டாபேஸ். இப்படி தான் டேட்டாபேஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. இது நான் ப்ராக்டிக்கலாக காட்டுறேன். இதை ப்ராக்டிக்கலாக காட்டும்போது இந்த கமாண்டை கொடுத்தா என்ன ஆகுது, இந்த கமாண்டை கொடுத்தா எப்படி ரீடு லாக் பஃபரில் எப்படி அப்டேட் ஆகுதுன்றதை வந்து நான் ப்ராக்டிக்கலாக வந்து நான் காட்டுறேன், எப்படி கனெக்ட் ஆகுதுன்றதை ப்ராக்டிக்கலாக ஷோ பண்ணுறேன். ஏன்னா இப்போ டயக்ராமாக காட்டிட்டேன், நெக்ஸ்ட் நான் ப்ராக்டிக்கலாக ஐ வில் ஷோ. அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். தேங்க்யூ.